1990ல மகாராஷ்டிரால இருந்து ஒரு சின்ன கிராமத்துல சிவியரான வாட்டர் ஸ்கேர்சிட்டி இருந்துச்சு. அப்போ பாப்பாட்ராவ் பவர் அப்படிங்கிற ஒருத்தரோட தலைமையில அங்க இருந்த மக்கள் எல்லாம் வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணி நிறைய கிணறு வெட்ட ஆரம்பிச்சு, செக் டேம்ஸ், அப்புறம் அது மாதிரி இன்னும் நிறைய வாட்டர் ரிசர்வாயர்ஸ் பில்ட் பண்ணாங்க. ஸோ 1990ல இருந்ததை விட இப்போ 20 டைம்ஸ் அதிகமா ரெவென்யூ ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்றாங்க. என்னன்னா, அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் மழை பெய்யறது இன்க்ரீஸ் ஆகல, ஆனா அதை எப்படி பத்திரமா சேர்த்து வச்சுக்கிறது அப்படிங்கிற எங்களோட நாலேஜ் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, வாட்டர் மேனேஜ்மெண்ட்ங்கிறது நம்ம நேச்சரை கண்ட்ரோல் பண்றது கிடையாது, ஆனா நேச்சர் நமக்கு கொடுக்கறத நம்ம கரெக்டா பயன்படுத்துறதுங்கிறது தான். ஸோ நீங்களும் எங்க கூட வனம் இந்தியா ஃபவுண்டேஷன்ல சேர்ந்து நம்ம சுற்றுச்சூழலையும் வனங்களையும் பாதுகாக்க உதவுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்ம வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.